தொப்பை இருக்கவே கூடாது. எல்லா லேடிஸ்க்கும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நயன்தாரா வயிறு மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் நயன்தாரா அது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க மேடம்ன்றது தெரியும். லைப்போ செக்ஷனை விட எஃபெக்டிவான விஷயம் இருக்கா அப்படின்னு இருக்கதாமா செய்யுது ஹோம் ரெமடிஸ் அப்படின்றது. இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா வடநாட்டுல டீ போட்டா கூட அதுல இஞ்சி போட்டு தான் போடுவாங்க. ஆமா, நம்ம தனியா சொல்ல வேண்டியது இருக்கு. அங்க டீனாவே இஞ்சி போட்டு தான் போடுவாங்க இல்லீங்களா? இஞ்சி போட்டு அதுவும் வந்து பாருங்க பட்டை போட்டு லவங்கம் போட்டு பிரியாணி இலை போட்டு டீ போடுறது கூட இருக்கு. இன்னொரு டவுட்னா இப்ப ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குதுன்னா மார்னிங் ஆனா அந்த ஷார்ட்ஸ்ன்னு எடுப்பாங்க. ஜிஞ்சர் ஷார்ட்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து லெமன் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அது காம்பன்சேட் பண்றதுக்கு ஏதாச்சும் இருக்குதா ஈஸியா இல்ல அது ஓகேவா அப்படி குடிக்கிறது? இதானம்மா அது ஆரோக்கியமான விஷயம் தானே. அதாவது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பழமை மட்டும் தான் நல்லது, புதுமை தப்பு அப்படின்னு சொல்றதுக்கும் இல்ல. சில சார்ட்ஸ்ல இருக்குல்ல, எங்க கிட்ட வந்தீங்கன்னா ஃபுட் எதுவுமே குறைக்க தேவையில்லை, ஆனா வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். இல்லைன்னா வந்து ஃபுட்டே வந்து பாத்தீங்கன்னா டயட்டுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்கும். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது உண்மையாவே ரிசல்ட் கொடுக்கும்? இப்ப இங்க லோ கேலரி ஹை கேலரி அப்படின்றத விட ஆரோக்கியமானதும் வெயிட்டையும் குறைக்கக்கூடிய உணவு முறைகள் தானே சொல்லிருக்கோம். நம்மளும் எதையுமே கட் பண்ணல. வணக்கம் மேம். வணக்கம். எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, வீட்லயே ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபுல்லா வெயிட் லாஸ் ஆகிடும், ஆனா தொப்பை மட்டும் குறையாது. அதுக்கு மட்டும் என்ன தனியா பண்றது அப்படின்றது நிறைய கவலையில இருப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன செய்யலாமா, முக்கியமா பெண்களுக்கு? அதை பத்தி உண்மை ஆக்சுவலி இந்த வந்து பாத்தீங்கன்னா தொப்பையை பத்தி நிறைய கவலைப்படுறவங்க பெண்கள் தான் இல்லைங்களா? ஜென்ஸ் வந்து பாருங்க எவ்வளவு பெரிய தொப்பையா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவங்க நம்ம ஒரு ஷர்ட் போட்டா போயிடுவாங்க, நம்ம சாரி கட்டணும், சுடி போடணும், ட்ரெஸ் போடணும் அப்படின்னு நிறைய இருக்கு. ஆமா, இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெயிட் இருந்தா கூட லைக் அவங்களுக்கு வந்து பிடிக்குது. எனக்கு வந்து கெத்து இருக்கணும், நான் வந்து ரொம்ப எலும்பும் தோலுமா இருந்தா எனக்கு கெத்து இருக்காது இல்லைங்களா? சம் ப்ரொஃபஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கெல்லாம் இருக்கீங்க டாக்டர்ஸ் இருக்கோம் அப்படின்னாலும் எங்களுக்கு வி நீட் சம் வெயிட். நாங்க ரொம்ப எலும்பும் தோலுமா இருந்தா பேஷண்ட் வந்து மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டாக்டர் எப்படி இருக்காங்களே, டாக்டரே எப்படி எலும்பும் தோலுமா வத்தலும் தோத்தலுமா செத்த இது மாதிரி இருக்காங்க, நம்மளுக்கு எங்க இருந்து வைத்தியம் பண்ண போறாங்க அப்படின்னு நினைப்பாங்க இல்லைங்களா? சோ ஓரளவுக்கு ஒரு வெயிட் அப்படின்றது தேவை. ஆனா அந்த வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியா இருக்கணும். அங்கங்க வந்து பாருங்க டயர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது நியாயம் தான் இல்லைங்களா? முக்கியமா வந்து தொப்பை இருக்கவே கூடாது. எல்லா லேடிஸ்க்கும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நயன்தாரா வயிறு மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நயன்தாரா அது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க மேடம்ன்றது தெரியும். பட் செலிபிரிட்டிஸ் எல்லாம் அப்படித்தானமா பண்ணிக்கிறாங்க. லைப்போ செக்ஷன்ற ஒரு மெத்தடாலஜி இருக்கு. சோ ரொம்ப ஈஸியா வந்து நல்ல செலவு பண்ணிக்கிறாங்க. நம்மளால அது முடியல. ஆனா லைப்போ செக்ஷனை விட எஃபெக்டிவான விஷயம் இருக்கா அப்படின்னு இருக்கதாமா செய்யுது ஹோம் ரெமடிஸ் அப்படின்றது இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி நான் வந்து உடம்பு ஓரளவுக்கு ஓகே இல்ல, உடம்பு லைட்டா குறையணும், தொப்பை மட்டும் குறையணும். தொப்பையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரு 20 கிலோ வயிறுலயே இருக்கும். வயிறே வந்து ரொம்ப பெருசா இருக்கும். லேடிஸ் அந்த மாதிரி நாங்க பாத்துருக்கோம். அவங்க வந்து பாருங்க எங்களுக்கு வயிறு மட்டும் மசாஜ் பண்ணி குறைச்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி மசாஜ் டெக்னிக்ஸும் இருக்கதான் செய்யுது. பட் பியாண்ட் தட் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்க பர்சனாலிட்டிஸ்க்கு மெடிசன்ஸும் கொடுப்போம், ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸும் கொடுப்போம். கூட வந்து பாருங்க சில பல உணவு முறைகள், சில ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதை நம்ம இங்க ஷேர் பண்ணலாம். ஏன்னா நம்ம தெரியாத ஊருக்கு வழி சொல்ல முடியாது. நம்ம ஆல்ரெடி பழகி போய் தெரிஞ்ச ஊருக்கு தான் வழி சொல்ல முடியும். அப்பதான் அதோட ரிசல்ட் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து பாருங்க சில பல ரெமெடிஸ் இருக்குமா சாலிடா வந்து வெயிட்டை குறைக்கும். முக்கியமா வயிறை என்டையர்லி குறைச்சிடும். நம்ம வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 48 நாள் நம்ம செய்யறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வயிறு ஏறக்குறைய 3 இன்ச்சு குறைஞ்சிடும். அந்த மாதிரி விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வெந்தயம், சாதா வெந்தயம். இந்த வெந்தயம் வந்து பாருங்க நிறைய பேருக்கு வந்து நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா காலையில எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றுல 1 டீஸ்பூன் வெந்தயம் வாயில கூட்டி மாத்திரை முழுங்குற மாதிரி முழுங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னாமா இப்ப வெந்தயத்தை ஊற வச்சு முளைக்க வச்சு சாப்பிடலாம். ஊற வச்சு முளைக்க வச்சு சாப்பிடும்போது அதுல வந்து பாத்தீங்கன்னா 4-ஹைட்ராக்சி ஐசோலியூசைட் அப்படின்ற ஒரு மூலக்கூறு வரும். அதனால ஏகப்பட்ட மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது ஒரு தனி பதிவாவே பார்க்கலாம். இப்ப வயிறு மட்டும் குறையணும் அப்படின் போது என்ன பண்ணலாம், நம்ம ஒரு 3 விதமா வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெந்தயத்தை ஊற வச்சு முளைக்க வச்சு அதுல வந்து பாருங்க நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஹைட்ராக்சி ஐசோலியூசைன் இருக்கு. நம்ம பாடியில வந்து ஹைப்பர் கிளைசிமியா, சுகர் ஜாஸ்தி ஆகாம மெயின்டைன் பண்ணிக்கும். எக்ஸசிவ் குளுக்கோஸ் தானே அடிப்போஸ் லேயர்ல வந்து உட்காருது, ஃபேட்டா ஆகுது, அது வராம மெயின்டைன் பண்ணிக்கும். அப்ப வெந்தயத்தை ஊற வச்சு, நம்மளுக்கு ஊற வச்சு முளைக்க வைக்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? ஊற வச்சு முளைக்க வச்சு அதை ஃப்ரிட்ஜ்லேயே கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சு டெய்லி காலையில் வெறும் வயிற்றுல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து நம்ம மென்று சாப்பிடலாம். கசப்பு இருக்காது. சாப்பிடும்போது இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலும் வெயிட் வந்து பாருங்க சாலிடா குறையும். ஆன் தி ஹோல் வெயிட்டே குறையும். வயிறு நல்லா குறைஞ்சிடும். ஆன் தி ஹோல் வெயிட் மைல்டா குறையும், வயிறு வந்து சாலிடா நிறைய குறைஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்கு. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா அதே 1 டீஸ்பூன் வெந்தயத்தை இப்போ ஊற வச்சு முளைக்க வச்சு சாப்பிட்றதா 1 டேபிள் ஸ்பூன் எடுக்கணும். அது உப்பிடுது இல்லைங்களா? நார்மலா எடுக்கிறோம்னா முன்னாள் நைட்டே 1 டீஸ்பூன் வெந்தயத்தை வந்து தண்ணியில ஊற வச்சிடணுமா. மறுநாள் காலையில ஃபர்ஸ்ட் ட்ரிங்கா அந்த ஊற வச்ச வெந்தயத்தோட கூட 1 கிளாஸ் தண்ணி போட்டு நல்லா வந்து கொதிக்க வைக்கணும்.
கொதிக்க வைக்கும்போது அது வந்து இந்த மியூசினஸ் ஃப்ளூயிட் மாதிரி இருக்கும், ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு ஃப்ளூயிட் வரும். இதை வந்து நம்ம அந்த வெந்தயத்தை, அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த வெந்தயத்தை சாப்பிடுங்க. 48 days தொடர்ந்து குடிக்கும் போது வயிறு தொப்பை சாலிடா குறையும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், இதெல்லாம் ப்ராமிசிங் எஃபெக்ட் இருக்க ரெமடிஸ். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க எல்ஓடின்னு ஒண்ணு சொல்லுவோம். இந்த எல்ஓடி வந்து பாருங்க, இப்ப நான் ஏறக்குறைய ஒரு 30 விதமான எல்ஓடி சொல்லுவேன் நிறைய நோய்களுக்கு. இப்ப நம்ம வயிறு பெல்லி ஃபேட்டை மட்டும் குறைக்கணும் அப்படின்னும் போது என்னன்னா, நம்ம இந்த சீரகம், நம்ம ரசத்துக்கு போடுற சீரகம் இல்லம்மா, அந்த ரசத்துக்கு போடுற சீரகம் ஒரு 100 கிராம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பட்டையில சுருள் பட்டை அப்படின்னு நம்ம நாட்டு மருந்து கடையில கேட்டா கொடுப்பாங்க. சுருள் பட்டை, சன்ன லவங்க பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லம்மா, நம்ம சாதா பட்டை வந்து உடைச்சா உடையது கொஞ்சம் ஹார்டா இருக்கும், இது ரொம்ப சாஃப்டா இருக்கும், பட்டுன்னு உடைஞ்சிடும். இதுதான் டிஃபரன்ஸ். அது வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கணும். ரசத்துக்கு போடுற சீரகம் 50 கிராம், இது 100 கிராம். கருஞ்சீரகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, தெரியும் இல்லைங்களா? கெலோஞ்சி சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா இந்த கெலோஞ்சி சீட்ஸ், இந்த கருஞ்சீரகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நபிகள் நாயகமே சொல்லியிருக்காரு, இறப்பு ஒன்றை தவிர அனைத்தையும் சரி செய்யும் இந்த கருஞ்சீரகம் அப்படின்னு. நபிகள் நாயகம் அந்த மாதிரி நிறையத்தை பத்தி சொல்லியிருப்பாரு. கருஞ்சீரகத்தை பத்தி சொல்லியிருப்பாரு, பேரிச்சம்பழத்தை பத்தி சொல்லியிருப்பாரு, அலோவேரா பத்தி சொல்லியிருப்பாரு, இப்படி நிறைய சொல்லியிருப்பாரு. நம்ம புக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பழைய புக்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து சொல்லுது, பழைய ஏடுகள்ல இது எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்ப இது மூணுத்தையும் எடுத்துட்டு என்ன பண்ணுமா, நல்ல வெயில்ல காய வச்சு பவுடர் பண்ணிடணும். பவுடர் பண்ணும்போது ரொம்ப சன்னமா பண்ணோம் அப்படின்றதுல உங்களுக்கு எப்படி முடியுமோ கொஞ்சம் கோர்ஸா கூட பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கலந்து ஒரு கண்ணாடி பாட்டில்ல போட்டு வெளியிலே வச்சிடணுமா. ஒரு நாளைக்கு 3 முறை, காலையில, மத்தியானம் சாப்பிட்ட அப்புறம், இல்ல அப்படின்னா சாயங்காலம், நைட், 3 times a day. அது வந்து பிஃபோர் ஃபுட் எடுக்க வேண்டாம், ஆஃப்டர் ஃபுட் தான் எடுக்கணும். ஆஃப்டர் சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எடுக்கலாம். ஏன்னாமா இது மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தும். பிஃபோர் ஃபுட் எடுக்கும்போது ஒரு சிலருக்கு வயிறு எரிச்சல் வரும், ஒரு சிலருக்கு 3 நேரம் எடுக்கும்போதே வயிறு எரிச்சல் வரும். அப்போ அவங்க 2 நேரம் எடுத்துக்கலாம். இது என்ன பண்ணும், 1 டீஸ்பூன் பவுடர் எடுத்து 1 கிளாஸ் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு, அது 3/4 கிளாஸ் ஆன பின்னாடி அதை வடிகட்டி, ஒரு சிலர் கேட்பாங்க நாங்க தேன் போட்டு எடுக்கணுமா அப்படின்னு. தேன்லாம் போட வேண்டாமா, அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க வந்து பெல்லி ஃபேட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, தேன் வந்து 100% சுகர். அதனால அது போடாம சுடு தண்ணியில மிக்ஸ் பண்ணா தேன் வந்து எஃபெக்ட் தரும். ஏன்னா மார்னிங் ஆனா நிறைய பேர் அதை செய்யறாங்க, அப்படி இதுல ஒர்க் ஆகாது. அது வந்து இவங்க தப்பா புரிஞ்சுட்டு செய்யறாங்க. இப்ப நிறைய பேர் வெயிட் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, சுடு தண்ணியில தேன் போட்டு, ஒரு சிலர் எலுமிச்சம்பழம் போட்டு, இல்ல ஒரு சிலர் தேன் மட்டும் போட்டு எடுப்பாங்க. இது பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்டான்னு கேட்டா அதுதான் பிரேக்ஃபாஸ்ட். அதுதான் பிரேக்ஃபாஸ்ட். அப்பதான் வெயிட் குறையும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, காலையில ஒரு 10 டீ வெறும் வயித்துல அதை மட்டும் குடிக்கிறது. அதை மட்டும் குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப மைல்டான டிஃபரன்சஸ் நம்ம வரும். அது வந்து இன்ஸ்டெட் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் யூ ஷுட் டேக் தட். அது பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, அதுதான் பிரேக்ஃபாஸ்டே. அப்ப அந்த மாதிரி எடுக்கும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகேங்களா? அதுல வந்து பாருங்கம்மா, தேன்ல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குமா, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. எத்தனை வருஷம் ஆனாலும் தேன் கெட்டு போகாது. அதனாலதான் வந்து பாருங்க, நிறைய மருந்துகள் தேனையும் நெய்யும் தான் வந்து பாத்தீங்கன்னா அது கூட சேர்ப்பாங்க, பதப்படுத்துற ஒரு விஷயமா, இல்லைங்களா? ஆக இப்போ ஒன்றும் இல்லம்மா, இப்பதான் எத்தனையோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்துருச்சு. நெல்லிக்காய் கூட, தேன் நெல்லிக்காய் இப்பயும் ரொம்ப ஃபேமஸ். அதுல நிறைய சக்கரப்பாகு போடுறாங்க, அது வேறன்னு வச்சுக்கோங்க. பட் அந்த தேன் நெல்லிக்காய்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, தேன் அத்திக்காய்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, தேன் ஜாதிக்காய் இருக்கு, அதுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கதான் செய்யுது. அப்ப தேன் இல்லாம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுமா. சட்டுன்னு வெயிட் குறைஞ்சிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க தேன் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. அந்த வயிறு சட்டுன்னு குறைஞ்சிடும். நான் ரொம்ப பல்க் இருக்கேன், வெயிட்டும் குறையும், வயிறு சட்டுன்னு குறைஞ்சிடும், அதுக்கப்புறம் தேன் போட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து ஆஃப்டர் ஃபுட் 3 times a day எடுக்கணும். இல்லை எனக்கு கொஞ்சம் லைட்டா வயிறு எரிச்சல் வருது அப்படின்னா 2 times a day எடுக்கணும். இது எப்படி வெயிட் குறைக்குது அப்படின்னா, அது மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்துது. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம டிவிலாம் பார்த்தீங்கன்னா கிரீன் டீ எடுங்க, அதுக்கு ஒரு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் வருவாங்க. கிரீன் டீ எடுங்க, அது வந்து வெயிட் வந்து சாலிடாக குறையும், ஏன்னா அது மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தும் அப்படிம்பாங்க. அதனால நம்ம மக்கள் என்ன நினைச்சுப்பாங்க, கிரீன் டீ தான் உலகத்திலேயே இருக்கிறதுலேயே ரொம்ப சத்தான உணவு, சத்தான பானம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஆனால் ரொம்ப சத்தான பானம் எது அப்படின்னா நம்ம கட்டாங்காப்பி, நம்ம வரக்காப்பி ரொம்ப சத்தான பானம். அதை விட நிறைய பெனிஃபிட்ஸ் நம்ம வரக்காப்பில இருக்கு. அதை விட நிறைய பெனிஃபிட்ஸ் நம்ம சாய், வெறும் இந்த டீ இருக்கு பார்த்தீங்களா, டீ எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு அதுல இருக்கு. புரியுதுங்களா? கிரீன் டீ எல்லாம் வந்து பாருங்கம்மா, நிறைய ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் வெளிநாட்டுல கண்டக்ட் பண்றாங்க. அப்ப அங்கத்திய உணவு முறைகளை அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம நாட்டுல ரிசர்ச்சர்ஸ் கண்டக்ட் பண்றது இல்ல. அப்படி மிஞ்சி எங்களை மாதிரி வந்து ஆயுஷ் டாக்டர்ஸ் எல்லாம் இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னா உடனே உங்களை தலையில ஒண்ணு போட்டுடுறாங்க, இல்லைங்களா? நீ எப்படி நீ தலையை தூக்குவ, போடு ஒண்ணு அப்படின்னு போட்டுடுறாங்க, இல்லைங்களா? பட் பியாண்ட் தட் எங்களை மாதிரி பர்சனாலிட்டிஸ் வந்து இப்ப நல்லா வந்து 6 வருஷமா சோசியல் மீடியால இருக்கதாமா செய்யறேன். 6 வருஷமா வந்து பாருங்க, எங்க சிஸ்டம் ஹோமியோபதி அப்படின்னா, ஹோமியோபதியில என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு, இதுல இந்த நோய்க்கு ஹோமியோபதியில தீர்வு இருக்குங்க, போய் ஹோமியோ டாக்டரை பாருங்க அப்படின்றது இன்சிஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். அந்த மாதிரி சித்தாலையும் ஒரு டாக்டர் இருப்பாங்க, ஆயுர்வேதாலையும் ஒரு டாக்டர் இருக்காங்க, எண்ணிடலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து எங்களை நாங்க டெவலப் பண்ணிக்காம எங்க சிஸ்டம் டெவலப் பண்ற டாக்டர்ஸ் எத்தனையோ ஒவ்வொரு சிஸ்டம்லயும் இருக்கதான் செய்யறாங்க.
ஆக இது எதுக்கு சொல்ல வரேன், இந்த கிரீன் டீ ஒரு பில்டப் தான், நம்ம கட்டாங்காப்பிலேயே அதுல பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். அந்த மாதிரி தான் வந்து பாருங்க, இது மெட்டபாலிசத்தை, அந்த கிரீன் டீ அவ்வளோ காசு கொடுத்து நம்ம மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்துறது, இந்த எல்லோ டீ மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தும். இது வந்து பயங்கரமா மெட்டபாலிசம் அதிகப்படுத்தும். மெட்டபாலிசம் அதிகப்படுத்தால ஆட்டோமேட்டிக்கா உங்க வெயிட் குறைவாங்க. புரியுதுங்களா? மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா இஞ்சி. இஞ்சி டீ நம்ம வந்து இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா வடநாட்டுல டீ போட்டா கூட அதுல இஞ்சி போட்டு தான் போடுவாங்க. ஆமா, நம்ம தனியா சொல்ல வேண்டியது இருக்கு, அங்க டீனாவே இஞ்சி போட்டு தான் போடுவாங்க இல்லைங்களா? இஞ்சி போட்டு, அதுவும் வந்து பாருங்க பட்டை போட்டு, லவங்கம் போட்டு, பிரியாணி இலை போட்டு டீ போடுறது கூட இருக்குமா? அந்த மாதிரி டீ கூட இருக்கு. அது மசாலா சாய் அப்படிம்பாங்க வடநாட்டுல. அந்த மாதிரி போடுவாங்க. இப்ப நம்மளையும் வந்து பாருங்க நிறைய சில முஸ்லிம்ஸ் பேஷன்ஸ் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேடம் நாங்க மசாலா சாய் போடுவோம், பவுடர் ரெடி பண்ணிருக்கோம், உங்களுக்கு வேணுமா அப்படிம்பாங்க, கொடுப்பாங்க. அதுல இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆக அந்த மாதிரி போடுறது தான் பண்றாங்க. இப்ப நம்ம வந்து பாருங்க அதெல்லாம் மறந்துட்டோம். அதனால கொரோனா காலத்துல எல்லாருமே செஞ்சாங்க. கொரோனா காலத்துல வந்து எல்லாம் இன்சிஸ்ட் பண்ணாங்க. ஸோ இஞ்சி போட்டாங்க, கிராம்பு போட்டாங்க, டீ குடிச்சாங்க, அதுக்கப்புறம் மறந்துட்டாங்க. எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது அப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னா, டெய்லியே காலையில நம்ம இஞ்சி போட்டு தான் டீ குடிக்கணும். அதுவும் இந்த டீ இலை, தேயிலைக்கு பதில் தேயிலையிலயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, காஃபிலயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. காஃபியே குடிக்க கூடாது, அது ஆரோக்கிய குறைபாடான விஷயம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. காஃபில நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த கஃபைன் ரொம்ப அதிகம் ஆகக்கூடாது, அவ்வளவுதான். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணு நம்ம சாதா டீல நல்ல இவ்வளோ பெரிய இஞ்சி துண்டு, ஒரு இன்ச் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்ச் இஞ்சி போட்டு நம்ம அந்த காலையில அந்த டீ தூள் போட்டு அந்த இஞ்சி டீ குடிக்கலாம். இல்லைங்க நாங்க டீ குடிக்கிற பழக்கமே இல்லைன்னா வெறும் இஞ்சி டீ, பால் அதுல இவ்வளோ பெரிய துண்டு இஞ்சி போட்டு நல்லா கொதிக்க வச்சு பனை வெல்லம் போட்டு, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சக்கரை போட்டு நம்ம இஞ்சி டீ குடிக்கலாம். காலையில இஞ்சி டீ, சாயங்காலம் சுக்கு டீ குடிக்கலாம். சாயங்காலம் சுக்குட்டி, அந்த இஞ்சி காய வச்சதுதான் சுக்கு. இஞ்சியில அப்படின்னு மருத்துவ குணங்கள் அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லா நம்ம பேசலாமா? அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் இருக்கு. ஆன்டி கேன்சரஸ் எஃபெக்ட், ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட், ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டினா உடம்புல எங்கெல்லாம் வலியும் வேதனையும் இருக்கோ அது இஞ்சி குறைக்கும், கேன்சர் வராம தடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டின்னு நீங்க உங்களை மாதிரி டாக்டர்லாம் சொல்றாங்களேங்க, அப்படின்னா என்னங்க அப்படின்றது தோணும் இல்லைங்களா? இந்த ஆன்டி ஆக்சிடென்ட், நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்டு, ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ட்ரிங்க் அப்படின்லாம் நம்ம டிவியில் வந்து ஆடு பார்ப்போம். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்னென்னமா, நம்ம செல்களில் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒன்று நடக்கும். நம்ம டெய்லி இப்போ நீங்கள் காலையிலேருந்து பேசிகிட்டு இருக்கீங்க, நான் காலையிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன், டென்ஷன் ஆகிறேன், ஸ்ட்ரெஸ் ஆகிறேன், செல்கள் பழுதடையும். செல்கள் வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் நடந்து அந்த செல்கள் அழியும். அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் நடக்குது அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். ரொம்ப நம்ம ஸ்ட்ரெஸ் ஆனோம்னா அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகும், சட்டுன்னு நிறைய நோய்கள் வரும். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறது சாப்பிடும் போது அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கும், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் கம்மியா ஃபார்ம் ஆகும், நோய் கம்மியா வரும். அப்ப இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த இஞ்சில நிறைய இருக்குமா, இந்த சுக்குல நிறைய இருக்கு. அப்ப காலையில இஞ்சி டீ, சாயங்காலம் சுக்கு டீ. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஷ்டமாவே வச்சிருந்தாங்க. அதுக்கு ஒரு வழக்கமே, ஒரு இதுவே இருக்கு, ப்ரோபே இருக்கு பாத்தீங்களா? காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், ஒரு மண்டலம் உண்டால் கோலை ஊன்றி குறுகி நடக்கும் கிழவனும் கோலை வீசி குழாவி நடப்பானேன் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன, கோலை ஊனி குறுகி நடக்கிற கிழவனுக்கு வயசு என்ன இருக்கும், ஒரு 70 இருக்குமா, அவன் கோலையை வீசிட்டு நடப்பானா. அந்த அளவுக்கு உங்க ஹேல் அண்ட் ஹெல்த்தியா மாறிடுவாங்க அப்படின்றாங்க. அது எத்தனை முறை, ஒரு மண்டலம்ன்றது 48 நாள் சொல்றாங்க. அந்த மாதிரி உண்டா, அந்த மாதிரி மாறுவாங்க அப்படிங்கிறாங்க. அது எதனால அப்படின்னா, இஞ்சியில சுக்குல இருக்க மருத்துவ குணங்கள், அதுக்கும் மேல கடுக்காய் உடல்ல இருக்க கழிவுகள் எல்லாம் வெளியே தள்ளும், அதனால சொல்றாங்க. அப்ப நம்ம அந்த காலையில மதியானம் இதை ஃபாலோ பண்ணலாம். காலையில இஞ்சி டீ, மதியானம் வந்து சுக்கு டீ. இதை குடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, உடல்நோட உஷ்ணநிலை அதிகமாகுது. உடல்நோட உஷ்ணநிலை அதிகமாகும் போது மெட்டபாலிசம் அதிகமாகும், வெயிட் குறைவு. ஓகே, சிம்பிள் மா. இதெல்லாம் அந்த ஹீட் ஆகறத பேலன்ஸ் பண்றதுக்கு ஏதாச்சும் இருக்குதா? நம்ம தண்ணின்றது நானும் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனா இப்படி ட்ரை பண்ணல. நிறைய பேர் எப்படி ட்ரை பண்ணுவாங்கன்னா, மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் அந்த இஞ்சி வந்து தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அதில் லெமன் பிழிஞ்சு விட்டு அப்படி குடிக்கிறது இருக்கும். அதனால என்ன ஆகுனா, ஒருவேளை உடம்பு ட்ரை ஆகுதோ இல்லைன்னா ஹீட் ஆகுதோ அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து ஒரு 1 வீக்லயே அது பார்க்க முடியுது. இப்ப நீங்க ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது அதை பேலன்ஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணுவோம் அந்த த்ரூ அவுட் டே? இல்லையம்மா, இப்ப நீங்க சொல்லும் போதே சொல்லிட்டீங்க, நான் இஞ்சி போட்டு லெமன் போட்டேன் அப்படிங்க. இஞ்சி உஷ்ணம், லெமன் கூலிங். அது வந்து உஷ்ணத்தை அது சாந்தப்படுத்துறது இல்லைங்களா? அதுக்கும் மேல நீங்க வெறும் இஞ்சியே குடிக்கணும் கூட, பால்ல சேர்த்து குடிக்கிறோம் இல்ல தண்ணியில சேர்த்து குடிக்கிறோம். அதுக்கும் மேல நம்ம வந்து அதுல பனவெல்லம் போடுறோம், அது பனவெல்லம் கூலிங். அதுக்கும் மேல ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறோம், கம்பல்சரி 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இவங்க வெயிட்ட குறைக்கணும், வயிறு குறைக்கணும்னாலே ஃப்ரீக்வெண்டா தண்ணி குடிக்கணும். ஃப்ரீக்வெண்டா அது நிறைய ரீசனுக்குமா. ஒன்று பாடினோட எக்ஸஸ் ஹீட்டை நம்ம இந்த மாதிரி விஷயம் செய்யறோம் மெயின்டைன் பண்றதுக்கு. இன்னொன்று எனக்கு பசியை
நான் வந்து அந்த ஜடராக்னி பசி அப்படின்றத நான் கம்மி பண்றதுக்கு. இன்னொன்னு வந்து பாருங்க, என்ன நான் ஹைட்ரேட்டா வைக்கணும். நான் ஒல்லியா போயிட்டு அசிங்கமா போயிடக்கூடாதுல்ல. இப்ப நிறைய செலிபிரிட்டிஸ் ரொம்ப அழகழகா இருந்தவங்க ரொம்ப எலும்பு தொழுமா ஆகி சான்ஸே இல்லாம போயிட்டாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா? சோ இந்த மாதிரி பல விஷயத்துக்கு we have to அந்த மெயின்டைன் த மாய்ஸ்சர் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லலாம். அப்ப தண்ணி நிறைய நம்ம குடிச்சுதான் ஆகணும். அப்ப அந்த என்ன நீங்க ஹீட் எடுத்தாலும் தண்ணி குடிக்கும் போது அது காம்பன்சேட் ஆயிடுது இல்லம்மா. சோ அது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இந்த ஆப்பிள், இந்த ஆப்பிளை பத்தி ஒரு ப்ரோவே இருக்கு, an apple a day keeps the doctor away அப்படின்னு. அதாவது இந்த ஆப்பிள் உண்மையாவே சாப்பிடும்போது டாக்டரே தேவையில்லையா அப்படின்னா அது கிடையாது, அது பில்டப், அது உண்மை கிடையாது. காட்டு நெல்லிக்காய் 2 டே கீப்ஸ் த டாக்டர் அவே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இட்ஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் வைட்டமின் சி. ஆப்பிள் வந்து பாருங்க பில்டப், நிறைய இப்ப கிரீன் டீ பில்டப் மாதிரி தான் ஆப்பிளும் பில்டப். இப்ப நிறைய பேர் கீழே கமெண்ட்ல போடுவாங்க, இந்த டாக்டருக்கு ஆப்பிள பார்த்தா பயங்கர காண்டு, ஏன்னா டாக்டர் வந்து ஆப்பிள் சாப்பிட்டா போய் பார்க்க வேணாம் இல்ல அப்படின்னு அதனால சொல்றோம். ஆக்சுவலி அது உண்மை இல்லம்மா. நம்ம வந்து பாருங்க, ஆப்பிள்ல இருக்க சத்தை விட காட்டு நெல்லிக்காய் சத்து ஜாஸ்தி. பட் பியாண்ட் தட் ஆப்பிள் வந்து பாருங்க நிறைய பேருக்கு பிடிக்கும். நிறைய பேருக்கு வந்து பாருங்க பிள்ளைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கதான் பிடிக்கும், கடலை மிட்டாய் வாங்கி கொடுக்க பிடிக்காது. நான் என்னமோ தேன் மிட்டாயும் கடலை மிட்டாயும் தான் சாப்பிட்டுருப்பேன் என்னோட சின்ன வயசுல. ஆனா இப்ப நான் வந்து படிச்சுட்டேன், நான் வந்து என்னோட ஸ்டேட்டஸ் அதிகமாயிடுச்சு. ஸோ என் பிள்ளைக்கு நான் கடலை மிட்டாய் வாங்கி கொடுக்க கஷ்டப்படுறேன். ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆரோக்கியம் சார்ந்ததையும் மீறி கௌரவம் சார்ந்த விஷயம் ஆகி போச்சு உணவியல் மாற்றங்களோ இப்ப இல்லைங்களா? ஸோ ஆனா அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாதுமா. இப்ப நாங்க வெளில போறோம் அப்படின்னா கூழ் வாங்கி நான் ரோட்ல குடிப்போம். அதுல என்ன இருக்கு, ஒரு பானையில கூழ் வச்சிருப்பாங்க, கூழ் வாங்கி குடிப்போம். அதுல இருக்க பெனிஃபிட்ஸ் எங்களுக்கு தெரியும், அதனால நாங்க வாங்கி குடிக்கிறோம் இல்லைங்களா? ஒரு சிலர் என்ன இந்த டாக்டர் அம்மா கூழ் வாங்கி குடிக்குது, சரியான கஞ்சமாட்டம் இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க நினைக்கிறதுக்குலாம் நம்ம பதில் சொல்ல முடியாது இல்லையா? அதுல இருக்க ஆரோக்கியமான விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். ஸோ we are taking இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்பிளும் காட்டு நெல்லிக்காவும். பட் பியாண்ட் தட் ஆப்பிள் இருக்க பெக்டின் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த சட்டைட்டி அப்படின்றது கொடுக்கும். நம்ம சாப்பிட்டா பொதுவா வந்து பாருங்கம்மா, நம்ம எல்லாருக்கும் இவ்வளவு வரைக்கும் சாப்பிடணும், வயிறு வந்து காலியா இருக்கக்கூடாது. நம்மளுக்கு அப்பதானே சட்டைட்டி இருக்கும், நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். இல்லைன்னா வயிறு ஏதோ ஒரு காலியா இருக்க மாதிரி, ஏதோ வயிறு வந்து எதையோ பறி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்மளுக்கு அந்த மாதிரி சாப்பாடு வயிறு உப்பி சாப்பிடணும் அப்படின்ற ஹேபிட். நம்ம 10 சப்பாத்தி சாப்பிட்டா கூட நம்மளுக்கு வயிறு ரொம்பாது. சாதம் சாப்பிடணும், அப்பதான் நம்மளுக்கு வயிறு ரொம்பம் இல்லைங்களா? நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு நம்மளோட வளர்ப்பே அந்த மாதிரி, நம்ம அப்படி சாப்பிட்டு தான் வளர்ந்துருக்கோம். நல்ல எல்லாமே பயங்கரமா அறுசுவையும் வந்து நம்ம சாப்பாட்டை கத்து கொடுத்தாங்க. ஆனா நம்ம இப்ப அதை மறந்துட்டோம். ஒரு 3 சுவை தான் ரிப்பீட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். பட் பியாண்ட் தட் அந்த சாதம் நல்லா சாப்பிட்டாதான் நம்மளுக்கு வயிறு திம்முன்னு இருக்கும். பார்த்தீங்களா? அந்த ஆப்பிளுக்கு அந்த வயிறு திம்முன்னு வைக்கக்கூடிய சென்சேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்பிள் இருக்க பெக்டின் அதை ஏற்படுத்தும், அதனால ஆப்பிள் சாப்பிடும்போது தொப்பை குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன கேட்டாமா, பப்பாயா எடுத்துக்கலாம் ஆப்பிளை விட. பப்பாயா வந்து ஒன்றும் இல்லை, நீங்க சாப்பிட்டு பாருங்களேன், ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு பாருங்க, அதை விட பப்பாயா நல்ல இவ்வளோ பெரிய பீஸ் 2 சாப்பிட்டு பாருங்க. ஒரு பப்பாயா இவ்வளோ பெருசுன்னு வச்சு அதுல பாதி சாப்பிட்டு பாருங்க, வயிறு திம்முன்னு இருக்க சென்சேஷன் ரொம்ப நேரம் இருக்கும். அந்த சட்டைட்டி ஆப்பிளை விட பப்பாயால ஜாஸ்தி இருக்கு. எடுக்கலாம், எடுக்கக்கூடாதுன்னு இல்லை. ஆப்பிள் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத மாதிரியோ பப்பாயா தான் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ற மாதிரியோ இல்லை. பட் பியாண்ட் தட் சொல்ற காஸ்ட் கம்பேரிட்டிவ் நம்ம சொல்றேன். காஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு பப்பாயாலே கிடைக்கும். பட் பியாண்ட் தட் நல்ல வசதி வாய்ப்பு, ஆப்பிள்லாம் சாதாரண விஷயங்க அப்படின்றவங்க எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக அந்த ஆப்பிளும் எடுத்துக்கலாம். ஆப்பிள் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து காலையில மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கட் பண்ணிட்டு, இப்போ நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நம்ம ஏதாவது சொன்னா இது சாப்பிட்றதுக்கு முன்னாடியா சாப்பிட்றது பின்னாடியா அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் சாப்பாடு. இப்போ ஃப்ரூட் சாலட் அப்படின்னா காலையில ஃப்ரூட் சாலட், வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் யூ ஹேவ் டு டேக். அதை வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 4 இட்லி சாப்பிட்றது, 10 இட்லி சாப்பிட்றது அதெல்லாம் கூடாது இல்லைங்களா? ஸோ அது ஒன்று ஃபாலோ பண்ணமா, அது வந்து வெயிட்டை வந்து குறைக்கும். என்ன கேட்டால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல பப்பாயா நிறைய எடுத்துக்கோங்க, ஆப்பிளும் எடுத்துக்கோங்க, எல்லா ஃப்ரூட்ஸும். இப்போ ஃப்ரூட்ஸ்னா கிவி தான் எல்லாருக்கும் தெரியும், ஸ்ட்ராபெரிஸ் தான் தெரியும், ப்ளூபெரிஸ் தான் தெரியும். அப்படிலாம் இல்லை, சீசனல் ஃப்ரூட்ஸ். உனக்கு உங்க வீட்டு பக்கத்துல என்ன பழம் கிடைக்குது அதை சாப்பிடு. நம்ம சீதோஷ்ண நிலையில கிடைக்கிற விஷயத்த நம்ம எடுக்கும்போது நம்ம பாடி அதுக்கு அடாப்ட் ஆகும். நான் அமெரிக்கால விளையிறதையும் ஆஸ்திரேலியால விளையிறதையும் சாப்பிடும்போது என்னோட பாடி அதுக்கு அடாப்ட் ஆகிறது இல்லை இல்லைங்களா? இன்னொன்னு எனக்கு அந்த அளவுக்கு காசு இல்லை, அப்ப நான் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சரிங்களா? சோ அந்த மாதிரி ஃப்ரூட் சாலட் எடுத்துக்கலாம். முக்கியமா ஆப்பிள், 2 ஆப்பிள் காலையில எடுத்துக்கலாம், ஒரு அரை பப்பாயா எடுத்துக்கலாம். எடுக்கும்போது அந்த தொப்பை வந்து குறையும் சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து பார்லி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பார்லி வந்து நம்ம எப்ப சாப்பிடுவோம், ஜுரம் வந்துச்சுன்னா தான் பார்லி கஞ்சி சாப்பிடுவோம் இல்லைங்களா? நீங்களானா சரி, நானானா சரி. ஆனா அந்த பார்லிக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டை ஃபாஸ்டா ரெடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. பாடியை டீடாக்சிஃபை பண்ணக்கூடியது, பாடியில இருக்க எக்ஸசிவ் ஃப்ளூயிடை வெளியேற்றக்கூடியது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெயிட்டை குறைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அப்ப அந்த பார்லி எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஒரு 2 டீஸ்பூன் பார்லி, நல்ல ஒரு ஸ்கூப் ஃபுல்லா எடுத்துக்கலாம். பார்லி போட்டு
அதை வந்து கஞ்சி காய்ச்சுவாங்க தெரியும் இல்லமா, கஞ்சி காய்ச்சும் போதே நல்ல 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கணும், கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு அந்த கஞ்சி காய்ச்சி அதுல மோர் ஊத்தி, ஆறுன பின்னாடி மோர் ஊத்தி அதுக்கு ஒரு புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, நல்லா ஆரோக்கியமா சாப்பிட்டோம். பட்னி கடந்து வயிற்று குறைக்கணும்ன்ற அவசியமே இல்லை. இதை ஒரு 48 days எடுத்தாலும் வெயிட் குறையுமா, வயிறு குறையும், முக்கியமா வெயிட்டும் குறையும். ஆனா பிரிடாமினா எது குறையும் அப்படின்னா தொப்பை குறையும். 2வது தான் வெயிட், மைல்டா வெயிட் குறையும். புரியுதுங்களா? இப்ப ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு இந்த வெயிட் வேணும், வயிறு மட்டும் குறையணும் அப்படின்றவங்களும் இதை ட்ரை பண்ணலாம். நான் வெயிட் லைட்டா குறையணுங்க, வயிறு மட்டும் ஃபுல்லா குறையணும், அவங்களும் இதை ட்ரை பண்ணலாம். நான் வெயிட் குறையவே கூடாது, வயிறு மட்டும் குறையணும், அவங்களும் இதை ட்ரை பண்ணலாம். புரியுதுங்களா? சோ இத்தனை ட்ரிங்க்ஸ் இருக்குமா, உங்களுக்கு எது வந்து முடியுமோ அதை தொடர்ந்து ஒரு 48 days எடுத்தா போதும், நல்லா குறைஞ்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டா சரி. ஓகே, அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணணும்னு தேவையில்லையா? ஃபாலோ பண்ணணும் தானம்மா. நம்ம வந்து இப்போ ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம், அதை துவைக்கிறோம், வெயில்ல காய போட மாட்டேன்றோம், அயன் பண்றோம், மடிச்சு பத்திரமா வைக்கிறோம். 1000 கோடி கொடுத்தாலும் கிடைக்காத உடம்பு, அந்த நார்மல் ரிசல்ட், டிசைர்ட் ரிசல்ட் வந்துட்ட பின்னாடி we have to maintain. மெயின்டைன்றது எப்படின்னா ஒரு வாக்கிங் போயிட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்ல இந்த நீங்க இப்போ சொன்னீங்களே அந்த பார்லி கஞ்சியா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணலாம். வேணும்னா வீக்லி ட்வைஸ், வீக்லி த்ரைஸ், இதெல்லாம் உணவு தானம்மா, சாப்பிடலாமே. வாரத்துல 2 நாள், வாரத்துல 3 நாள் மெயின்டைன் பண்ணிக்கலாம், கொடுக்கலாம். அதாவது குடிக்கலாம், குடிக்கிறதுல தப்பு இல்ல. பிள்ளைங்களுக்கு குடுக்கறதுனால குடுக்கலாம். ஒரு வயசு பிள்ளைங்க, ஒரு 18 வயசு பிள்ளைங்களுக்கு அவங்க அம்மா இதெல்லாம் செய்யறாங்கன்னா குடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்ல, மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கும் மேல பிள்ளை எல்லா வேலையை வாங்கினாலே பிள்ளை வெயிட் குறைஞ்சிடும், வயிறு குறைஞ்சிடும். குடிஞ்சி சின்னூண்டு தொடப்பம் கொடுத்து பெருக்க சொன்னாலே குறைஞ்சிடும் இல்லம்மா. ஆனா நிறைய அம்மாக்களுக்கு இப்ப அந்த மாதிரி செய்ய முடியறது இல்லை, ஏன்னா பிள்ளைங்க செய்ய மாட்டேங்குது இல்லையா? அப்ப இந்த மாதிரி பண்ணி குறைச்சிட்டு அதுக்கப்புறம் பிள்ளைய வாக்கிங் அனுப்பலாம். இல்ல அது எதுவுமே செய்ய மாட்டேங்குதுன்னா இந்த மாதிரி கொடுத்து அவங்க வெயிட்டை மெயின்டைன் பண்ணலாம். ஓகே ஓகே மேம். இன்னொரு டவுட்னா, இப்போ ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குதுன்னா, மார்னிங் ஆனால் அந்த ஷார்ட்ஸ்ன்னு எடுப்பாங்க, ஜிஞ்சர் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து லெமன் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டெய்லி மார்னிங் ஆனால் அந்த ஷார்ட்ஸ் குடிக்கிறது, அது காம்பன்சேட் பண்றதுக்கு ஏதாச்சும் இருக்குதா ஈஸியா, இல்ல அது ஓகேவா அப்படி குடிக்கிறது? ஓகே தானம்மா, அது ஆரோக்கியமான விஷயம் தானே. அதாவது பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா பழமை மட்டும்தான் நல்லது, புதுமை தப்பு அப்படின்னு சொல்றதுக்கும் இல்லை. பழசுல எவ்வளவு நல்லது இருக்கு மறந்துட்டாங்க, புதுசுல நல்லது இருக்கு அப்படின்னா we have to accept. இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் ஓகே தானம்மா, இதெல்லாம் புதுசு இல்லம்மா, இதெல்லாம் பழசுதான். இந்த மணப்பாகுன்னு சொல்லியிருந்தாங்க, அதை இவங்க ஷார்ட்ஸ்ன்னு மாத்திக்கினாங்க பேரு. இப்ப எப்படி பாத்ரூம் போலாம் அப்படின்றத வாஷ்ரூம் போறோம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த கதை தான் இது. அது வந்து பாருங்க, மணப்பாகு ஷார்ட்ஸா மாறிடுச்சு, அவ்வளவுதான், ஸ்குவாஷா மாறிடுச்சு, தாராளமா எடுக்கலாம். ஓகே ஓகே மேம். இன்னொரு டவுட் என்னன்னா, நிறைய பேர் வந்து நார்மல் வெயிட்ல இருப்பாங்க, சாப்பிட்ட உடனே வெயிட் ஏறுவாங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டுட்டே இருக்கணும் ஆனால் வெயிட் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள். நம்ம ஃபுட்டில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றலாம், இல்லைனா ஃபுட்டை சாப்பிட்றதுக்கான டைம்னு ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி சொல்லுங்க. இல்லைம்மா, ஆக்சுவலி நம்ம நல்லா ஃபுட்டீஸ் நிறைய பேர் இருப்பாங்க, நீங்கள் கேட்கறது கரெக்ட் தான். நான் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கும் போது தான் எனக்கு பயங்கர கிரேவிங் வரும். ஒரு 4 நாள் பயங்கரமா சின்சியரா இருப்பாங்க, 5வது நாள் வெறித்தனமா சாப்பிடுவாங்க. உண்மைதான், அந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டியதே இல்லைம்மா. ஆக்சுவலி ஃபுட்டீஸாவே இருக்காங்க அப்படின்னா கூடமா, இப்போ நம்ம நிறைய செலிபிரிட்டிஸ் பார்த்துருப்போம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் மம்முட்டி சார் வந்து அவர் எப்போ பேசியிருக்காரு, ரொம்ப நாளுக்கு முன்னாடி பேசியிருக்காரு, ஒரு சம் இயர்ஸ் ஆயிருக்கு, 1 or 2 years ஆயிருக்கு. ஆனால் அவரு நான் இப்போதான் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன், அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் வந்துமா நான் இவ்வளூண்டுல இருந்து அவர் அப்படியே தான் இருக்காரு. ஓகே, நான் இவ்வளூண்டு, நான் வந்து ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே அவர் அப்படியே தான் இருக்காரு. ஓகேங்களா? ஆனா நான் வந்து மாறிட்டேன், ஆனா அவர் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அதே மாதிரி நீங்க வந்து இவங்களை பார்த்தா, ஷில்பா ஷெட்டி பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க நான் இவ்வளவு ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே அவங்க வந்து ஹீரோயின். ஆனா இன்னமும் அவங்க வந்து இந்த ஒரு விஜய் சாரோட ஒரு பாட்டுல ஒரு அதெல்லாம் நாங்க ஸ்கூல் படிக்கும் போது வந்ததுமா. ஆனா அவங்க வந்து இன்னும் மாறவே இல்லை. விஜய் சார் கூட கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுது, ஆனா ஷில்பா ஷெட்டி மேடம் இன்னும் அப்படியே இருக்காங்க. பாத்திருக்கீங்க இல்லைங்களா? காரணம் என்ன அப்படின்னா, அவங்க பெஸ்ட் யோகா பிராக்டிஷனர், பயங்கரமா யோகா செய்வாங்க. அவங்க என்ன வேணா சாப்பிடுவாங்களா, யோகா செய்வாங்க. அப்படி கொஞ்ச நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, கேலரிஸ் கவுண்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்க ரொம்ப ஃபுட்டியா, அவங்களே அதை நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருப்பாங்க. இப்ப மம்முட்டி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எல்லாமே சாப்பிடுவேன், நீங்க என்னென்ன அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு, நான் எல்லாமே சாப்பிடுவேன், எனக்கு கேக் வேணுமா ஸ்வீட் வேணுமா எல்லாமே சாப்பிடுவேன். தேவயானி மேடமும் இதே விஷயம் சொல்லியிருப்பாங்க, எல்லாமே சாப்பிடுவேன், ஆனா நான் கொஞ்சமா சாப்பிடுவேன். அங்கதான் நம்மளுக்கு அங்க இருக்கும் கொஞ்சமா. ஆமா, அது உள்ள போச்சு அப்படின்னா கணக்குல இல்லாம போயிடும். ஆனா அவர் சொல்லியிருக்காரு சார், மம்முட்டி சார், அவர் வந்து பாருங்க இளமைன்றது அவருக்கு மாறவே இல்லை, அப்படியே இருக்காரு. அதே மாதிரிதான் ஷில்பா ஷெட்டி மேடம் ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்கள பார்த்தா இப்போ ஒரு 20+ மாதிரி தான் இருக்கும். அவங்க வந்து நியர்லி 50 அவங்க இல்லைங்களா, நியர்லி 50+. ஆனா அவங்க 50+ அவங்க, ஆனா அவங்கள பார்த்தா 20+ மாதிரி தான் இருக்கும். அதிகபட்சம் ஒரு 30 years சொல்லலாம் இல்லைங்களா, அவ்வளோ அழகு. காரணம் என்னன்னா, அவங்க சாப்பிட்ற ஃபுட், அவங்க ஃபுட்டியா, பட் பியாண்ட் தட் இந்த மக்கானா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களாமா, தாமரை விதை. தாமரை விதை வந்து பாத்தீங்கன்னா பாப்கார்ன்,
அது வந்து இப்ப எல்லா இடத்துலயும் அது கிடைக்குது இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு வேற இருக்கு மேம். ஆமா. அது அது ரொம்ப வருஷமா இருந்ததுதாம்மா. ஆனா நாங்க இப்பதான் அதிகமா அது ஆமா போயிட்டு இருக்கு. நாங்கெல்லாம் திவ்லுண்டு இருக்கும் போதே எங்க பாட்டி செய்வாங்கம்மா அத. அந்த தாமரை தண்டுன்னு இருக்குமா, ஆ. தாமரையினோட கிழங்கு அப்படிம்பாங்க. ம், ம். அந்த தாமரை கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணுவாங்க, உள்ள வந்து ஹோல்ஸா இருக்கும். ஓகே. அது வந்து மஷ்ரூம் மாதிரி சம் கைண்ட் ஆஃப் அந்த அத வந்து என்ன பண்ணுவாங்க, வத்தல் போடுவாங்கம்மா, தாமரை தண்டு வத்தல். இதெல்லாம் நாங்க சின்ன வயசுல சாப்பிட்டுருக்கோமா, அதெல்லாம் நாங்க சாப்பிட மாட்டோம், அது நல்லா இருக்காது இப்பதான் சாப்பிடுறதுக்கு. மேம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆமா அது எல்லாரும் நல்லா அதை இருக்காதுமா இப்பதான் சாப்பிடுறதுக்கு. அதே மாதிரி இந்த தாமரை விதைங்களை எடுத்து இந்த பாப்கார்ன் மாதிரி, இது வந்து குடிசை தொழில் வடநாட்டுல. ஆனா இதெல்லாம் எங்க பாட்டியே அதை வறுத்து அதை வந்து இது பண்ணி அதை பாயசம் வச்சு கொடுப்பாங்க. பாயசம் வைக்கிறது என்னன்னா அதை வறுத்துடுறது நல்ல ஹீட்ல, அது ஏதோ ஒரு ப்ராசஸிங் பண்ணுவாங்கம்மா. வறுத்துட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா காய வச்சு வச்சுடுவாங்க. எப்ப எங்களுக்குலாம் வந்து பாயசம் வேணும், நாங்கெல்லாம் போனாதான் பாயசம் எல்லாம் வைப்பாங்க எங்க பாட்டி. ஏன்னா அவங்கள சாப்பிட மாட்டாங்க, வயசானவங்க, விவசாயம் வேலை. அதனால என்ன பண்ணுவாங்க, இந்த சாரப்பருப்புன்னு ஒண்ணு இருக்குமா, அதெல்லாம் வந்து ரிச் சோர்ஸ் ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ஸ், நிறைய ஜிங்க் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் இருக்கு. அந்த சாரப்பருப்பு, பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் வறுத்து, இந்த மக்கானா இருக்கு பாருங்க, தாமரை விதை, அந்த பாப்கார்ன், தாமரை விதை பாப்கார்ன்றாங்க பாத்தீங்களா, அதை வந்து வறுத்து லைட்டா வறுத்து அது கிறிஸ்பி ஆயிடும். அதுக்கப்புறம் பாலை நல்லா கொதிக்க வச்சு இதெல்லாம் பவுடர் பண்ணி அந்த மக்கானை அப்படி அப்படியே போட்டு கொதிக்க வைப்பாங்க. நல்லா வந்து சாப்பிடறதுக்கு ரொம்ப ரசகுல்லாமா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். இதெல்லாம் நான் திவ்லுண்டுல இருக்கும் போதே சாப்பிட்டு இருக்கேம்மா. ஆனா இப்ப அது வந்து ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஆமா, அந்த தாமரை விதை இருக்கு பாத்தீங்களாமா, அந்த விதையும் ஊற வச்சு அது ஒரு சுண்டல் மாதிரி செய்வாங்கம்மா. அது ஆக்சுவலி எப்படி செய்வாங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது அது எப்படின்னா கிராமங்கள்ல குட்டைங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களாமா, மழை பெஞ்சா தண்ணி தேங்கி இருக்க இடம், அந்த குட்டைங்கள்ல அழகா வந்து தாமரைங்க பூத்து இருக்கும். இந்த டியூப் இருக்கு பாத்தீங்களா, டியூப் கட்டி உள்ள இறங்குவாங்க, இறங்கி பறிச்சுன்னு வருவாங்க. அதை பறிச்சுன்னு வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த தாமரை கிழங்கு கூடையில தூக்கிட்டு வருவாங்க. தாமரை கிழங்கு, தாமரை விதை இதெல்லாம் வந்து நாங்களே சாப்பிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் இப்போ வந்து அதுக்கு பேரு மக்கானான்றது எனக்கே இப்பதான் தெரியும். அது பேரு மக்கானா. ஆமா, அது வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்கு அதுல. அதுக்கு மேல அது நல்ல வந்து அந்த வயிறு சட்டைட்டி கொடுக்கும், நல்ல வெயிட் லாஸ் கொடுக்கும். அதுல வந்து பாருங்க இப்ப கடைகள்லயே விக்குதுமா, அந்த சாட் மசாலா போட்டு அந்த மாதிரி மசாலா போட்டு மக்கானா விக்குது. அதை நம்ம வீட்லயும் செஞ்சுக்கலாம். வீட்லயும் நிறைய செஃப் எல்லாம் வந்து அதை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சு காமிச்சிருப்பாங்க சோசியல் மீடியால. அதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம், கீர் செஞ்சுக்கலாம். அது நம்ம சாப்பிடுறோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்ல நைட் ஸ்கிப் பண்ணிட்டு அந்த மக்கானா ஃபுட் எடுக்கலாம். பாப்கார்ன் எடுக்கலாமா சிம்பிளா, மக்கானா கொஞ்சம் காஸ்ட்லி இல்லீங்களா, பாப்கார்ன் சோளம் பாப்கார்ன், அந்த சோளம் பாப்கார்ன் அதையும் நம்ம வாங்கி வீட்லயே செஞ்சுக்கலாம் இல்லீங்களா. அந்த பாப்கார்ன் வந்து பாருங்க ஃபில்லிங்கா இருக்கும், கேலரிஸ் கம்மி. அதே எடுத்துக்கலாம். இப்ப வெயிட் குறைக்கணும், நான் பயங்கர ஃபுட்டி, அடிக்கடிக்கு சாப்பிடுவேன். காலையில வெறும் ஃப்ரூட் சாலட் சாப்பிடுவேன். 11 மணிக்கு எனக்கு பசிக்கும், நான் என்ன சாப்பிடலாம், 2 முட்டை ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுக்கோ. முட்டை கேலரிஸ் கம்மி, 67 கேலரி தான் ஒரு முட்டை. 2 முட்டை ஆம்லெட் போட்டுக்கோ சரிங்களா. மதியானம் ஒரு நல்ல வயிறு ஃபுல்லும் சாப்பிடு, ஒரு பெரிய கப்பு ஃபுல்லும் பொரியல், அதே அளவு வெஜிடபிள் சாப்பிடு. வயிறும் உனக்கு ஃபுல்லா இருக்கணும், வெயிட்டும் ஏறக்கூடாது. அதே மாதிரி ஈவினிங் சாப்பிடணுமா, ஈவினிங் ஒரு முளைக்கட்டின பயிறு சுண்டல் சாப்பிடு, சும்மா ஒரு பொடி, வெயிட் ஏற மாட்டேன். நைட் வேணுமா, நைட் வந்து நீ என்ன சாப்பிடுற, இட்லி தோசை பூரி பொங்கல் எதுனா சாப்பிடு, அதே அளவு வெஜிடபிள் சாப்பிடு, வெயிட் ஏற மாட்டேன். அப்ப நீ ஒரு நாளைக்கு 3 முறைக்கு மதியில் 5 முறை சாப்பிடுற, நிறைய வெரைட்டி சாப்பிடுற, வெயிட் ஏற மாட்டேன். நம்ம கொஞ்சம் லோ கேலரி. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷில்பா ஷெட்டி மேடம் ஃபர்ஸ்ட் செய்வாங்களாம். அவங்க வந்து பயங்கர ஃபுட்டியா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்களா, நிறைய ஃப்ரீக்வெண்டா எடுக்கும்போது லோ கேலரிஸா பார்த்து சாப்பிடுவாங்களாம். ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணாங்களா, எது வேணா சாப்பிட்டு காலையில 1 மணி நேரம் நைட் 1 மணி நேரம் யோகா பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் அதுல இம்ப்ரூவ்மெண்ட் இப்ப பார்த்து செய்யறது. அந்த மாதிரி நம்மளும் செய்யலாம். யோகா கத்துக்கினா போதும்மா, அது மோர் தென் இனஃப் அப்படின்னே சொல்லலாம். ஓகேமா. சில சார்ட்ஸ்ல இருக்குல்ல, எங்க கிட்ட வந்தீங்கன்னா ஃபுட் எதுவுமே குறைக்க தேவையில்லை, ஆனா வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். இல்லைன்னா வந்து ஃபுட்டே வந்து பாத்தீங்கன்னா டயட்டுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்கோம். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அது உண்மையாவே ரிசல்ட் கொடுக்குமா? இல்லையம்மா, இப்ப நம்மளும் எதுவும் ஃபுட்டு குறைய, நீ சாப்பிடாத பட்னீர் அப்படிலாம் சொல்லலையே. ஒண்ணு இந்த ட்ரிங்க்ஸை குடி, வயிற்ற குறைச்சிக்கோ, உடம்பையும் லைட்டா அப்படியே குறைச்சிடுவா. இல்ல நீ நல்ல ஃபுட்டியா, இந்த மாதிரி கொஞ்சம் லோ கேலரியா ஆரோக்கியமானது. இப்ப இங்க லோ கேலரி ஹை கேலரி அப்படின்றத விட ஆரோக்கியமானதும் வெயிட்டையும் குறைக்கக்கூடிய உணவு முறைகள் தானே சொல்லியிருக்கோம். நம்மளும் எதையுமே கட் பண்ணல. என்ன நம்ம ஒண்ணு கட் பண்ணியிருக்கோம், மாசம் 30,000 கட்டு, மாசம் 20,000 கட்டு அப்படின்றத கட் பண்ணிருக்கோம் இல்லையா. அவங்க வீட்டுல இருந்தே அவங்களால என்னால என்ன முடியும் அத நீ செய்யறதுக்கு நம்ம இன்சிஸ்ட் பண்ணிருக்கோம். நீ இந்த இப்ப இத பாக்குறதுக்கு, இத நான் சொல்றதுக்கு எனக்கு 20,000 கட்டு, எனக்கு 10,000 கட்டுன்றத நம்ம கட் பண்ணிருக்கோம், அவ்வளவுதானே. வேற எதையுமே நம்ம கட் பண்ணல. ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் தானே, தாராளமா செய்யலாமேம்மா. ஓகேம்மா. நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நேயர்களுக்கு நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி.